Alhamdulillah, there is no God except Him. Today we are going to see gift of water. God has mentioned water and its creation over 35 times in the Quran. I was wondering why God has repeated this so many times. By the grace of God, water is easily available to us and in sufficient quantity in our city. Hence, we may fail to realize its importance and value. For us, water means just turning the faucet. We don't need to put in much effort to get palatable water. It is really due to immense mercy of God that we have easy access to water. But this water reaches us through a well-planned system of God. Right from driving the clouds to a particular place to sending water down in the form of rain. தமிழில் சொல்கிறேன். இன்னைக்கு பார்க்குறது வந்து நம்ம வந்து வாட்டரோட தண்ணியோட இதை பார்க்க போகிறோம், மகிமையை பார்க்க போகிறோம். அது கடவுள் கொடுத்துருக்கிறத பார்க்க போகிறோம். தண்ணியோட கிஃப்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. கடவுள் வந்து தண்ணி மற்றும் அதன் படைப்புகள் வந்து அது படைப்புகளை பற்றி 35 வாட்டி குரானில் சொல்லியிருக்காங்க. அதை யோசிச்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இது கடவுள் ஏன் இத்தனை டைம் சொல்லணும்னு. கடவுளோட கருணையில் நமக்கு வந்து தண்ணி ஈஸியாக கிடைக்கிது, போதுமான அளவில். ஆனால் சில டைமில் கிடைக்கிது, ஆனால் சில டைமில் நம்ம அதே மறந்துடுறோம் எவ்வளோ ஈஸியாக கிடைக்கிதுன்றதா. ஒரு மகிமையை நமக்கு என்ன நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. நமக்கு வந்து பைப்பை திறந்தால் நமக்கு வந்து தண்ணி கிடைக்கிது. அதனால் நமக்கு அதோட அருமை தெரியல நமக்கு அவ்வளோவா. அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. நிறைய பேர் அங்கங்கே போய் பிடிச்சிட்டு வருவாங்க. நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. நமக்கு பைப்பு திறந்தாலே கிடைக்கிது, கேன் திறந்தா கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது. அதனால நமக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் இந்த தண்ணி இவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது வந்து நம்ம வந்து கடவுளோட சரியான திட்டமிடுதலால் நமக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது. அதை கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா கடவுள் தான் அவங்க கரெக்டான ஒரு டைமில் கரெக்டான ஒரு இடத்துல வந்து அவங்க மழை பெய்யணும், ஒரு தண்ணி கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. கரெக்டான டைமில் அவங்க கரெக்டான மேகங்களை வச்சு கரெக்டான ஒரு இடத்துல வந்து மழை பெய்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்கிறாங்க 7:57. அவருடைய கரங்களிலிருந்து ஒரு கருணையாக நல்ல சகுனத்துடன் காற்றை அனுப்புகின்றவர் அவர்தான். கனத்த மேகங்களை அவை ஒன்று திரட்டியவுடன் இறந்துவிட்ட நிலங்களின் பால் அவற்றை நாம் ஓட்டுகின்றோம். மேலும் அதிலிருந்து தண்ணீரை இறக்கி அனுப்புகின்றோம். அதனை கொண்டு அனைத்து கனி வர்க்கங்களையும் விளைவிப்பதற்காக இவ்விதமாகவே மரணித்தவர்களை நாம் உயிர்த்தெழுப்புகின்றோம். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு. Saying 7 Surah 57 verse. He is the one who sends the wind with good omen as a mercy from his hands. Once they gather heavy clouds, we drive them to dead lands and send down water therefrom to produce with it all kinds of fruits. We thus resurrect the dead. You may take heed. So, we cannot imagine life without water. Critical for the creation of human life, water further plays an important role in our life. Almost all foods, an adult human body contains 60% of water. Thus, water becomes the inseparable part of our life. The more we understand how important water is, the more we must thank God for it. It's well known that the limited freshwater supply is becoming an increasingly important issue for many countries
For centuries, access to clean drinking water has been hard for many people, especially with poor. In some areas, water may be available, but its disease ridden or contains harmful chemicals, and drinking it can be harmful. In other areas, a viable water supply is simply not available within reasonable distance. A 2006 United Nations reports estimated that as much 20% of world population does not get access to clean water. நம்ம வந்து தண்ணி இல்லாத வாழ்க்கையை வந்து நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. நம்ம கிட்டத்தட்ட எல்லா ஒரு உணவுலையும் எல்லா உணவுலையுமே எல்லா ஒரு இடத்துலையுமே நமக்கு தண்ணி தேவைப்படுது. நம்ம ஒரு மனித ஒரு முழுசாக வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மனித உடலில் வந்து 60% தண்ணி தான் இருக்குது. 60% தண்ணி மட்டும்தான் தண்ணி தான் இருக்குது. 60%. அதனாலே நம்ம வந்து தண்ணி வந்து பிரித்து பார்க்க முடியாத பங்கு வைக்குது நம்ம வாழ்க்கையில். நமக்கு எவ்வளோ புரியுதோ தண்ணியோட அவசியமோ நம்ம அவ்வளோ கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான் எவ்வளோ நாட்டில் தண்ணி பஞ்சம் இருக்குன்னு. இன்னும் ஏறிக்கிட்டே தான் போதும் அந்த தண்ணி பஞ்சம். பல நூற்றாண்டு காலம் வந்து பல நாட்டில் வந்து பல மக்களுக்கு சுத்தமான குடி தண்ணி கிடைக்கவே கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் ரொம்ப ஒரு எளிய நிலைமையில் உள்ள மக்களுக்கு அது கிடைக்கவே கஷ்டமாக தான் இருக்குது. சில இடங்களில் தண்ணி கிடைக்கிது, ஆனால் அதில் பல வகையான நச்சு பொருட்களும் நச்சு கெமிக்கல்ஸும் இருக்குது. அதில் சில கிடைக்கிற இடத்துல சில பகுதியில் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு எடுக்க போகவே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப தூரம் நடந்து போய் தான் எடுக்க வேண்டியது. பல இடத்துல பார்த்துருக்கீங்க, ராஜஸ்தான் அங்கெல்லாம் ஒரே ஒரு கிணறுல அவ்வளோ பேர் குடம் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ரொம்ப தூரம் நடந்து போய் டிஸ்கவரி சேனல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. 2006 ஒரு யுனைடெட் நேஷன் ஒரு சர்வே எடுத்திருக்கு. அதில் உலகத்தில் இருக்கிற 20% மக்களுக்கு வந்து குடிக்க சரியான சுத்தமான தண்ணி இல்லை. உலகத்தில் இருக்கிற 20% மக்களுக்கு. நம்ம வேணால் யோசிக்கலாம், ஆனால் கடவுள் நமக்கு வந்து தேவையான அறிவை கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் தண்ணியை கிரியேட் பண்ணக்கூடாது, உருவாக்கக்கூடாது? நம்ம எல்லாருமே நமக்கு பேசிக்கான ஒரு கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் 1 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்தால் ஒரு வாட்டர் கிடச்சிடும், H2O கிடச்சிடும்னு நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாமே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் என்னதான் நமக்கு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அது கரெக்டான ஒரு சேர்க்கறது அது பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். ஏன்னா ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக வந்து பற்றிக்கக்கூடியது. ஆக்சிஜன் வந்து நமக்கு அந்த பற்றிக்கிறது வந்து அது கம்பஷன் அது வந்து எரிய வைக்கக்கூடியது அந்த ஆக்சிஜன். அதனால் ஒரு ஈஸியாக நம்ம பைப்பை வந்து கிடைக்கிற மாதிரி இல்லை அது நம்ம பண்ணுறது. ஆனால் கடவுள் வந்து அதை நமக்கு ஈஸியாக கிடைக்க வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சின்னதாக நம்ம பண்ணால் போதும், ஆனால் அது தனியாக மாற்றிடலாம் நம்ம ஈஸியாக. ஆனால் அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஆனால் சில டைமில் அது ஆபத்தாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது வந்து இந்த உலகத்துக்கு போதுமான அளவு நமக்கு தண்ணியை கொண்டு வராது. அந்த மாதிரி ஒரு இதில் அது வந்து ஒரு பெரிய வேலைப்பாடு கொண்ட ஒரு விஷயம் அது. We may wonder, God has given us humans intelligence. Why can't we produce water? We know full well that when 2 atoms of hydrogen link with 1 oxygen atom, water is produced. This is what we learn in basic chemistry. So why don't we just combine them together and produce water? We know the chemical formula of water. It's very difficult and dangerous to join these 2 elements. To create water, oxygen and hydrogen atoms must be present.
It's more than simply mixing them together. Since hydrogen is extremely flammable and oxygen supports combustion, a small spark is sufficient to start the reaction to get hydrogen and oxygen to form water. But this action results in the release of large amounts of energy, and you can easily end up with an explosion which is very dangerous. To make enough water, drinking water to sustain the world is very dangerous and extremely large scale process. It will be required see how God arranged everything for us easily for getting the facets and types. So that's why we are going to. It told us to 2:22. The one who made the earth habitable for you and the sky a structure, he sends down from the sky water to produce all kinds of fruits for your sustenance. You shall not set up idols to rival God, now that you know. நான் சொல்றாங்க, பூமி உங்களுக்கு வசிக்கத்தக்கதாகவும் வானத்தை ஒரு கட்டுமானமாகவும் ஆக்கி அந்த ஒருவர் உங்களுடைய ஊட்டத்திற்கென அனைத்து கனிவ வர்க்கங்களையும் விளைவிப்பதற்காக விண்ணிலிருந்து தண்ணீரை அவர் இறக்கி அனுப்புகின்றார். இப்போது நீங்கள் அறிந்திருப்பதால் கடவுளுக்கு போட்டியாக போலி தெய்வங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாம். மோசஸ் தன் சமூகத்திற்காக தண்ணீரை தேடியதை நினைவு கூர்ந்தீர்கள். நாம் கூறினோம், உம்முடைய கைத்தறியால் பாறையை அடிப்பீராக. உடனே 12 ஊற்றுகள் அதிலிருந்து பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு குலத்தின் அங்கத்தினர்களுக்கும் தங்களுக்குரிய தண்ணீரை அருந்திருந்தனர். கடவுளின் வாழ்வாதாரங்களில் இருந்து உண்ணுங்கள், மேலும் பருகுங்கள். அத்துடன் சீர்கெடுக்கும் விதமாக பூமியை சுற்றித் திரியாதீர்கள். Surah 2 verse 60 Surah 2 verse 60. Recall that Moses sought water for his people. He said, strike the rock with your staff, whereupon 12 springs gushed out of their form. The members of each tribe knew their own water. Eat and drink from God's provisions, and do not roam the earth corruptingly. Try to imagine the 12 different springs and 12 different tribes enjoying its water. It's wonderful how easily God satisfied all the tribes existing with Prophet Moses and did not allow them to dispute. கற்பனை பண்ணி பாருங்க, அந்த 12 வகையான ஊற்று வந்து 12 வகையான ஒரு 12 வகையான சமூகத்தாருக்கு வந்து தண்ணி கிடச்சிருக்கு. அதை யோசிச்சு பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்கும். அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அவங்க வந்து எந்த ஒரு எல்லா 12 வகையான சமூகங்களுக்குமே ஒரு அவங்க யாருக்குமே இடையில கலகம் ஏற்படுத்தாமல் அவங்க வந்து கடவுள் வந்து கரெக்டான ஒரு இது பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய இதுன்னு. மீதி அடுத்த புக் பலப்போம். ரிட்டர்ன் டு காட் 2:11. Further, we can learn from the verse which tells us how God instructed them to enjoy the provisions bestowed upon them without corrupting the earth. 164. In the creation of the heavens and the earth, the alternation of night and day, the ships that roam the ocean for the benefit of the people, the water that God sends down from the sky to revive dead land and to spread in it all kinds of creatures, the manipulation of the winds and the clouds that are placed between the sky and the earth, there are sufficient proofs for people who understand. This verse sheds light on the benefit and importance of water and the wonderful planning of God.
In the creation of this world, God knew well how this world would evolve and develop gradually in stages. Hence, for long distance commuting and transporting initially, the easiest and swiftest means was over water. God had not created oceans and seas, then it would have been impossible to create the network of communication and commerce, which benefits us still today and will remain important till the end of this world. So, இப்போ வரப்போகிற வசனத்துலேருந்து நம்ம கற்றுக்கலாம், நம்ம கடவுள் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அருளப்பட்ட அருட்கொடைகளை உலகத்தை நாசம் பண்ணாமல் ஒரு கற்பனாமல் அனுபவிக்கிறது, அருட்கொடைகளை கற்பனாமல் அனுபவிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. 1-2-164 வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பு, இரவு மற்றும் பகலின் மாற்றம் மக்களுக்கு பயனளிப்பதற்காக, சமுத்திரத்தை சுற்றுகின்ற கப்பல்கள் இறந்துவிட்ட நிலத்தை உயிர்ப்பிப்பதற்காகவும், அனைத்து வகை பிராணிகளையும் அதனில் பரப்புவதற்காகவும், மின்னிலிருந்து கடவுள் இறக்கி அனுப்புகின்ற தண்ணீர் காற்றுகளை இஷ்டப்படி கையாளுதல், மேலும் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ள மேகங்கள் ஆகியவற்றில் புரிந்து கொள்கின்ற மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன. இந்த வசனம் நல்லா சொல்லுது, கடவுள் இந்த உலகத்தை படைச்சதுல இருக்க பிளானிங்கும் தண்ணியோட இருக்க முக்கியத்துவத்தையும், கடவுளுக்கு முன்னாடியே தெரியும் எப்படி இந்த உலகம் போக போக மாற்றம் அடையும், எப்படி முன்னேறும்னு. பொருட்கள் வந்து ரொம்ப தூரமான நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம கடலில் தான் டிரான்ஸ்போர்ட்டாக கடலில் தான் பாதையை யூஸ் பண்ணுறாங்க, கப்பலில். கடவுள் ஒருவேளை கடல்களில் படைக்கலைன்னா இப்பயும் இந்த உலக அழிகிற வரையும் நமக்கு லாபமாக இருக்க வர்த்தகம் நமக்கு நடக்காமல் போயிடும். இந்த உலகம் அழிகிற வரையும் இந்த வர்த்தகம் நமக்கு இருக்கும். ஒருவேளை சப்போஸ் அந்த கடல்களை படைக்கலைன்னா அது நமக்கு நடக்காமல் போயிடும். இந்த பெரிய உதவிக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தண்ணீர் கஷ்டத்தால் பல நாட்டில் பல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னதான் சயின்ஸ்னால சுத்தமான தண்ணி கொண்டு வர முடிஞ்சாலுமே அது ரொம்ப செலவோடு தான் அது கொண்டு வராங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், நம்மளை சுற்றி தண்ணி இருக்குன்னு ஒரு ஆவி வடிவில் ஆற்றுலையும் கடல்லையும் அது வேப்பராகி அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்க மேகங்களாக மாறி நமக்கு மழையாக கொடுக்குது, இல்லைன்னா பனிப்பொழிவை கொடுக்குது. அந்த வேப்பர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நமக்கு இது கிடைக்க அல்லாஹ் நமக்காக இதை உருவாக்கி வச்சிருக்காங்க. பல பேர் பண்ணுறாங்க இதே மாதிரி, மேகத்துலேருந்து அவங்கள சயின்ஸ் வழியாகவே கொண்டு வர்றதுக்கு, தண்ணியை மழையை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ மிஷின்ஸ் இப்போ கொண்டு வராங்க. மேகங்களுக்கு ஷாக் கொடுக்குறாங்க, க்ளவுட் சீடிங் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாமே பயங்கர ஒரு காஸ்ட்லியாக செலவோடு தான் பண்ணுறாங்க. அது பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு செலவாகுது. அதுவும் இல்லாமல் அது அவங்க சும்மா நார்மலாக இருக்கிற மேகத்தில் போயிட்டு, ஒன்றுமே இல்லாத மேகத்தில் போயிட்டு அவங்க அது பண்ணி மழை கொண்டு வர முடியாது. ஆல்ரெடி அது மழை பெய்கிற மாதிரி ஸ்டேஜில் இருந்து கருமேகமாக இருந்தால் தான் அது அவங்க பண்ணால் தான் மழை பெய்யும், இல்லைன்னா அது கூட கொண்டு வர முடியாது அவங்களால. ஆனால் அதை கடவுள் நமக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸியான இடத்துல மழை பெய்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடவுள் என்ன மிகச் சரியான அளவில் விண்ணிலிருந்து தண்ணீரை நாம் கீழே இறக்குகின்றோம்.
பின்னர் அதனை நாம் நிலத்தில் சேகரிக்கின்றோம். நிச்சயமாக அது நழுவி செல்லும்படி நாம் விட்டுவிட முடியும். கூறுவீராக 67:30 சொல்றாங்க. கூறுவீராக, உங்களுடைய தண்ணீர் ஆழத்திற்கு சென்று விட்டால் தூய்மையான தண்ணீரை உங்களுக்கு யார் வழங்குவார்? This overwhelming sense of God compels us to bow down before Him in appreciation. As the scarcity of water increased, people have studied various methods of generating fresh water. However, scientific methods of trying to create water have so far proved very costly. For example, we know there's water all around us in the form of vapor. Water evaporates from the seas and rivers and oceans. It rises up through the atmosphere where God has designed that it would be collected into clouds. The water returns to us in the form of droplets of rain or flakes of snow. Yet as effortlessly as this process was designed by God for us to extract water out of the atmosphere is not easy. Modern machines that can use wind power to extract water out of the air cost in the tens of thousands of dollars. Scientists have also tried to cloud seeding for rainfall. In this method, certain chemicals are used to induce rainfall. But this method too is costly and time consuming. The cloud seeding methods needs multiple trips in planes to fire the chemical in the air. Also, it must be perfectly timed and clouds must be present to begin with. Something God can only control. We need to accept that water is one of the biggest blessings of God to us. Looking at the different techniques people have tried and the results, the feasibility of large scale cheap water production becomes bleak is due to immense mercy of God. That we get potable water, God not only sends down water from the sky, but also preserves it in the ground within our reach for us after the rainy season gets over. The quantity of water discharged from the sky is also in precise measure. Shall we not appreciate this and thank God? 23 Surah 18 verse. We send down from the sky water in exact measure, then we store it in the ground. Certainly we can let it escape. 67:30. Say, what if your water sinks away? Who will provide you with pure water? I hope we will always remember the immense mercy of God and will not lose the opportunity to thank God whenever we have a glass of water to drink. Inshallah, நம்ம இனிமேல் எப்போ நமக்கு ஒரு குடிக்க கிளாஸில் தண்ணி இருந்தாலுமே குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தாலுமே நமக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறத மறக்க வேணாம். நம்ம கடவுளோட கருணையை மறக்க வேணாம். கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை தண்ணியை நம்ம குடிப்போம். இன்ஷாஅல்லாஹ். அக்கீமு ஸலாத். தொழுகைக்கு